ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான். ஸோ இப்போ நம்ம தீபா கேரக்டர் க்ளோஸ், அதாவது சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கீதா அப்படின்ற ரோடில் பார்த்தீங்கன்னா தீபா மாதிரி உருவத்தில் ஒத்து போய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ நியூ என்ட்ரி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகே மீட் பண்ற மாதிரி கடவுள் செய்யறாரு. ஸோ டாக்டர் திட்டவட்டமா சொல்லிடுறாரு, உங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வேற வழியே கிடையாது, அந்த தீபான்றவங்க வந்தா மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. கார்த்தி அப்படியே பயங்கர டென்ஷனா ரொம்பவே அப்செட்டா இருப்பாரு. அண்ட் அங்கே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே இருக்க அந்த ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறதுக்காக தீபா மலையிலேருந்து குதிச்சாங்க இல்லையா, அதே மலைக்கு கூட்டிக்கிட்டு வருவாங்க என்கவுண்டர் பண்ணுறதுக்கு. அண்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரும்போது நம்ம கார்த்திக் அந்த பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணை பார்த்தோடனே தீபா தீபா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு தீபாவே இருக்காது. கார்த்திக் அந்த பொண்ணை காப்பாத்தி அந்த கீதான்றவங்கள காப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கண்ணு முழிச்சோன்னே நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாரு, என்ன தீபா என்ன தெரியலையா, நான் தான் கார்த்திக் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதான் கார்த்திக் சாரா, யாருன்னே தெரில, உன்னை பார்க்கும்போது கார்த்திக் சார்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் யாரு என்னன்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லு அந்த கீதான்றவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க பாக்குறதுக்கு தீபா மாதிரி உருவத்துல இருக்கானங்கனால கார்த்திக் தீபா தான் இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா கடைசியில தான் தெரியும் இந்த மாதிரி 2 பேருடைய கதையை சொன்னோன்னே கார்த்திக் என்ன சொல்லுவார்னா, நீ எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உன் உயிரை நான் காப்பாத்திருக்கேன், அதுக்காக எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் செய்ய, என் அம்மா உயிரை மட்டும் எனக்கு காப்பாத்தி கொடு, என் மனைவி தான் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டாங்க, அதனால என் அம்மாவையாவது எனக்கு காப்பாத்தி கொடு, அவங்க தீபாவை பார்த்தாதான் உயிர் பிழைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் நீ தீபாவா இங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம கார்த்தி. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா கீதாவும் ரொம்பவே யோசிச்சு, சரி நீ என்ன போலீஸ்ல மாட்டி கொடுக்க மாட்டேதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா நான் போலீஸ்ல மாட்டி கொடுக்க மாட்டேன், எனக்கு என் அம்மாவோட உயிர் தான் முக்கியம், அதுக்காக நீ எனக்கு உதவி செய்யற அப்படின்னா கண்டிப்பா நான் மாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீதான்றவங்க தீபா இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே ரெடி ஆகி தீபா மாதிரி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஸோ செம்ம சூப்பராகவும் போயிட்டு இருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே.